எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. நேத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அதோட கன்டினியூவா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணலையோ அப்படின்னு எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து இது அவங்களுக்கு மட்டுன்றது கிடையாது. எல்லாருக்குமேவும் இது காமனா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு கடன் இருக்கும்போது, திரும்ப திரும்ப அடுத்த கடன் வாங்கிக்கிட்டே போறதும், அ அந்த கடன அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன நான் வாங்குறேன் அப்படின்னு நீங்க எல்லாருமேவும் இத தான் காமனான ரீசனா சொல்லுவீங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். கடன் இருக்கிறவங்கள சொல்றேன். எல்லாருமே நெனச்சுக்காதீங்க. அ இத நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா, நான் இத சொல்ற இடத்துல இருக்கிறதுனால தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு கடன் இருக்கும்போது திரும்ப திரும்ப அடுத்தடுத்த கடன நோக்கி நீங்க போகாதீங்க. இந்த கடன்லருந்து வெளியில வந்துட்டு இருக்கிற அமௌண்ட்ட வச்சு எப்படி இந்த கடன வேகமா அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. எல்லாருக்குமேவும் ஆசைகள் இருக்க தான் செய்யும். ஆசைகள பெருசா மாத்திக்கிட்டே போகாதீங்க. இருக்கிற வருமானம் மொத்தத்தையும் கமிட்மெண்ட்டா மாத்திட்டு இப்போ இருக்கிற லைஃப்பை சந்தோஷமே இல்லாமல் வாழ்கிறதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க. சேலரி வந்த உடனேயும் கையில் உள்ள மொத்த பணமுமேவும் லோனுக்காகவும் இருக்கிற கமிட்மெண்ட்டுக்காகவும் எல்லாமே செலவானதுக்கு அப்புறமா எப்போ அடுத்த மாதம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு லைஃபா இப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருக்கிற கடன் எல்லாத்தையும் சீக்கிரமாக அடைச்சிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. கடனே இல்லாமல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கும் நம்ம கடன் வாங்கி தான் பண்ணுவோம். ஆனால் வேகமாக அந்த கடனை அடைச்சி முடிச்சிருவோம். இன்ட்ரெஸ்ட் போய் ஏன் அதிகமாக கொடுக்கணும்? இப்போ ஒரு கடனை வச்சுக்கிட்டு அடுத்த கடனை வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் பே பண்ணணும், அடுத்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் பே பண்ணணும். இது இருக்கிற பணத்தை வச்சு ஒரு கடனுக்கு இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பேலன்ஸ் இருக்கிற பணத்தை வச்சு எவ்ரி இயர் ஒன் டைம் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். அப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமே இப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசிங்க. இவ்வளோ 10,000 மிச்சமாகுதுல, இந்த 10,000த்துக்கு இன்னொரு இஎம்ஐ போடுவோமே, வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒன்று வாங்குவோமே அப்படின்னு மாற்றி யோசிக்காதீங்க. இதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு 7 விஷயங்களை மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு கடன் இருக்கும்போது இன்னொரு கடன், அதாவது ஒரு பெரிய கடன் இப்போ 4,000 5,000த்துக்கு இருக்குது அப்படின்னா அது அவங்களோட வருமானத்தை பொறுத்தது தான். 10,000 சம்பளமாக வச்சுக்கிட்டு 2,000 3,000 கடனை வச்சுக்கிட்டு இன்னொரு 2,000 கடன் வாங்கணும் அப்படின்னா அது பெருசு தானே. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களோட சேலரிக்கு தகுந்த மாதிரியும் அவங்க எவ்வளோ, அதுக்காக தான் 50 30 20 இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். 50%க்குள்ளே உங்களோட இஎம்ஐ லோனு உங்களோட எக்ஸ்பென்சஸ் இப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ளே வரணும். அதை விட நீங்கள் அதிகமாக போச்சு அப்படின்னா உங்களோட கமிட்மெண்ட்டை நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டே போகிறீங்க. வரவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணலை, இன்னும் உங்களோட வருமானத்தை அதிகப்படுத்தணும், இல்லை செலவை கம்மி பண்ணணும். இதுக்காக தான் பட்ஜெட் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய ரீசனும் கூட. அடுத்ததாக இவங்களுக்கு நேற்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இவங்களை நான் கம்பேர் பண்ணி தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க சொல்லாத விஷயங்களுக்காக தான் இந்த இதை இப்போ ரெடி பண்ணதுனால. கோல்டே அப்போது நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் 5 வருஷத்துக்கான பிளானை கொடுத்துருந்தேன். அப்போ கோல்டே வாங்கக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் கோல்டு ரேட் எப்படி இருக்கும்? நானே 2 குழந்தைங்களை வச்சுருக்கிறேன்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கோல்டு வாங்கவே கூடாது அப்படின்றத நான் சொல்லலை. இருக்கிற மொத்த பணத்துக்கும் கோல்டாக வாங்கி அந்த கோல்டை அடமானம் வச்சு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கி திரும்பவும் ஒரு கடனை நோக்கி போனீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அது கடன் மட்டும்தானே வருது. இந்த இடத்துல எப்படி அந்த ஜொல்லை மீட்க முடியும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு இருந்துச்சா? இருக்கிற ஜொல்லை கூட சப்சிடியில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணணும் தானே. சப்சிடி வச்சுருந்தாலும் எப்போவாச்சும் தானே அந்த லோனை நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இப்படின்னு எல்லா விஷயங்களையும் நீங்கள் யோசிச்சு தானே ஆகணும். அப்படி இருந்தாலுமேவும் சப்சிடியில் சில ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த ஜொல்லை எல்லாமே மீட்கணும். அப்போது இன்னொருத்தவங்க கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு போய் அந்த ஜொல்லை மீட்டு திரும்பியும் அந்த ஜொல்லை வைக்கணும். இப்படின்ற எல்லா சுச்சுவேஷனுமே உருவாக தானே செய்யுது. அதுக்கு ஜொல்லை எல்லாமே மீட்கிறதுக்கு என்ன சோர்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டே யோசிக்க ஆரம்பிக்கணும் தானே. ஜொல்லை என்னைக்கு வைக்கிறோமோ அன்னைக்கேவோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு மாதமும் நம்மளால் முடிஞ்ச அளவு பணத்தை பே பண்ணணும், இல்லை இன்ட்ரெஸ்டையாவது பே பண்ணுவோம் அப்படின்னு அந்த தாட்டுக்கு நம்ம வரணும். நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே பேங்கில் இருக்குது அப்படின்ற தாட்டு தான் நிறையா பேருக்குள்ளேயும் இருக்குது. கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ஞாபகம் வரலாட்டி கொஞ்ச நாள்லேயும் அந்த ஜொல் மூழ்கி போக தானே ஆகும். இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும்.
அடுத்ததான் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது இல்லையா, ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒவ்வொரு மாதமும் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்களுக்காக ஒரு ஆர்டி போடலாம், இல்லை அப்படின்னா சீட்டு போடலாம். சீட்டு போடுறதாவே இருந்தாலும் 20 மாதம் அப்படின்னா 12 + 8 அப்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட வந்துருச்சு. எடுக்கிற அமௌண்ட்டை ஒரே வருஷத்தில் யூஸ் பண்ணிடுவோம். அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம் இப்படின்ற கால்குலேஷனும் வேணும். ஸ்கூல் ஃபீஸுக்காக நம்மளோட பிளானிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஃபீ பே பண்ணிட்டு அப்படின்னா அடுத்த வருஷத்தோட பிளானிங்கை இந்த வருஷமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா மட்டும்தான் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். குழந்தைங்கள விஷயத்துலையும் அவங்களுக்கு நோ சொல்லாமல் நம்மளால் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்மளுக்கு ஸ்கூல் ஃபீ வந்து கட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை ரிலேட்டிவ்கிட்டேயோ கடன் வாங்குவோம், வாங்கி கட்டுவோம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். இருக்கிற அமௌண்ட் மொத்தத்தையும் கமிட்மெண்ட்டாக மாற்றினதுக்கப்புறமா அந்த கடனை நம்ம எப்படி அடைப்போம் இப்படின்னு எல்லா கொஷினையும் நீங்கள் கேளுங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கும் வீட்டில் என்ன நடக்குது, வீட்டோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து புரியிற மாதிரி சொல்லி கொடுத்து தான் ஆகணும். நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்காட்டியும் எந்த இதை சொல்லணுமோ அதை மட்டுமாவது அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும் நம்ம. இப்போ இருந்தேவும் சின்ன சின்னதாக சேமிக்கிற பழக்கத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த அமௌண்ட்டை நீ சேர்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கான பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுங்கள். இந்த சேமிப்பு பழக்கமும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேமிப்பை சின்ன வயசுலையேவோ அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் ஹாப்பியாக தானே இருக்கும். என்றைக்கு அவங்க முதல் சம்பளம் வாங்க ஆரம்பிக்காங்களோ அன்னையிலேருந்து அவங்களோட சேமிப்பை தொடர்வாங்க. இதுக்கு நீங்கள் இப்போ இருந்தேவும் அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கடுத்து கடன், கமிட்மெண்ட், செலவுகள் அப்புறம் என்னென்னமோ வரும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துலையும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளையும் நம்மளால் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அந்த பட்ஜெட்டில் வந்து பிளானிங் வேணும். இது எல்லாத்தையுமேவும் பட்ஜெட்டில் கொண்டு வாங்க. 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ மாதம் மாதம் நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒருக்க தான் அவங்களோட பிறந்தநாள் வரப்போகுது. அந்த பிறந்தநாளை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பண்ண முடியும். அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. என்னதான் நம்ம பணம் பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரோட சந்தோஷமும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ஃபைனலாக வந்து எமர்ஜென்சி கேஷ் ரொம்ப ரொம்ப நீடடான ஒன்று. இது வந்து எமர்ஜென்சி கேஷ் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ லோன் இருக்குது, லோனுக்கான அந்த ஒரு மாதத்துக்கான அமௌண்ட்டாவது இருக்கணும். கிட்டத்தட்ட 6 மாதத்தோட அமௌண்ட்டை நம்ம கையில் இருக்கணும், சேல்ரியோடது அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதத்தோட அமௌண்ட்டை வைக்கிற அளவு இப்போ வந்து சிச்சுவேஷன் வந்து இல்லை. யாராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கடனை நோக்கி போயிட்டோம் அப்படின்னா. கடன் இல்லாதவங்களுக்கு இது வேணால் சாத்தியமாகும். கடன் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். கமிட்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த கமிட்மெண்ட்டுக்கான ஒரு மாத பணமாவது நம்ம கையில் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் எப்போனாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த நேரத்தில் இதை சமாளிக்கிறதுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று மாதம் மாதம் இவங்க பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இவங்களுக்கு மட்டுன்றது கிடையாது, எல்லாருக்குமேவும் நான் காமனாக சொல்கிறேன். அப்படி பே பண்ண முடியாட்டியும் இந்த எமர்ஜென்சி கேஷ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காகவாது நம்ம எல்லாருமேவும் எமர்ஜென்சி கேஷை கண்டிப்பாக எடுத்து வச்சே ஆகணும். அப்புறமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பர்சனல் லோன் வந்து 18,500 வந்து போட்டிருக்கிறாங்க. வருஷத்துக்கு வந்து இவங்க சேமித்தாங்க அப்படின்னா 3 லட்சம் வரைக்கும் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி 3 லட்சம் கட்டிட்டாங்க அப்படின்னா இதில் இஎம்ஐயோட அமௌண்ட் 18,500 15,500 இல்லை 13,000 இப்படின்னு கூட மாற ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் 5,000 மிச்சமாச்சு அப்படின்னா இவங்களோட இந்த சேமிப்பில் இந்த 5,000 கொண்டு வரணும். இந்த 30 + 5,000 25 + 5,000 அப்படின்னு சொல்லிட்டு 2.5 வருஷத்தில் முடிக்க வேண்டிய இந்த லோனு கூட 2.25 வருஷத்துலையேவும் முடிகிறதுக்கு நிறையவேவும் சான்சஸ் இருக்குது. இப்போது கோல்டு லோனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, கோல்டு லோனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போன மாதம். இந்த மாதத்துக்கும் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்படி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படியேவும் தொடர்ந்து 11 மாதத்துக்கு பே பண்ணுங்கள். பே பண்ணதுக்கப்புறமா ஓல்டு ஜுவல்லை சேல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த புதுசாக வாங்கின ஜுவல்லை வந்து ஜுவல்லாக வாங்காமல் காயினாக வாங்குங்க. காயினாக வாங்கி அதை சேல் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஆர்டி போட்டிருக்கிறத விட அதிகமான அமௌண்ட் வந்து கிடைக்கும். இப்போ 5,500 இருக்குது, ஒரு வருஷத்தோட முடிவில் 6,000
ரூபாய்க்கு கோல்டு போச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கிராமுக்கு 400 ரூபா வந்து எக்ஸஸாக தானே கிடைக்குது. இதை கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். இதை அப்படியேவும் நீங்கள் உங்களோட பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இல்லை கோல்டு சீட்டை இப்போவே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. எவ்ரி மந்த் வந்து காயினாக கூட வாங்கி வைக்கலாம். ஒரு அரை சவரனில் வந்து காயின் வாங்க முடியும். அப்படியேவும் 11 மாதம் 12 மாதம் அப்படின்னு வாங்கி இயர்லி ஒன்ஸ் வந்து இது எல்லாத்தையும் சேல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜொல்லுக்கா பர்சனல் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஆர்டி போட்டு ஆர்டியில் வர இன்ட்ரெஸ்ட்டை விட கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வரும். இல்லை எனக்கு கோல்டை சேல் பண்ணுறதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டியாகவே போடுங்க. ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ இந்த மாதிரி கோல்டு சீட்டு போட்டு சின்ன சின்னதாகவும் கோல்டையும் சேர்க்க ஆரம்பிங்க. இல்லை இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. பர்சனல் லோனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ 3 லட்சம் ஃபஸ்ட்டு சேர்த்துருப்பீங்க இல்லையா, ஒரு வருஷத்துக்கு கார் லோனும் பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ணதோட இந்த 3 லட்சத்தை அப்படியேவும் கார் லோனுக்கான அமௌண்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கார் லோன் வந்து டக்குன்னு ஃபினிஷ் ஆயிரும். ஒரு வருஷத்துலேயே கூட முடிகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். இப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 8500 ரூபாயும் அப்படியேவும் உங்களோட இந்த பர்சனல் லோனில் சேர்த்து கட்டுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். இல்லை நான் சேர்த்தெல்லாம் கட்டலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 8500 ரூபாயை அப்படியேவும் உங்களோட சேவிங்ஸ் கூட ஆட் பண்ணலாம். சேவிங்ஸ் கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 25,000 ப்ளஸ் 8500 சேரும்போது 33,500 ரூபாய் ஆகும். அடுத்த ஒரே வருஷத்தில் திரும்பவும் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பர்சனல் லோனுக்கு பே பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கான அமௌண்ட்டை உங்களால் பே பண்ண முடியும். அப்படி பே பண்ணிங்க அப்படின்னா அடுத்த 1.5 வருஷத்தில் உங்களோட பர்சனல் லோன் முடியும். இதே மாதிரியே இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜொல் லோன் எல்லாமே முடிஞ்சிடும். இப்படி நீங்கள் ஜொல் லோன் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஹோமை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு கட்டுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார் லோனை ஒரே வருஷத்தில் ஃபினிஷ் பண்ணுறீங்க இல்லையா, கார் லோனை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பர்சனல் லோன் அண்ட் ஹோம் லோன் இது ரெண்டையுமே வச்சுக்கிட்டு இதில் ஒரு 18,500 ரூபா கட்டுறீங்க. இப்போ ஹோம் லோன் போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 25,000 பே பண்ணிங்க அப்படின்னா அப்போ கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கான பேஸ்மெண்ட்டான 5 லேக் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னீங்க இல்லையா, அந்த 5 லேக்கையும் கடனுக்காக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். கொஞ்சம் ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மொத்தமேவும் நீங்கள் வாங்குகிற எல்லா சம்பளமும் உங்களுக்கு லோனுக்காக போயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியாக சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கும். இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உங்களுக்கான பிளானை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து நைட் ஃபுல்லுமேவும் இதே தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இப்போ மார்னிங்கேவும் இந்த வீடியோவை உங்களுக்காக எடுத்துருக்கிறேன். இதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறமா உங்களோட டெசிஷனை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் குருசாமி பொண்ணு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.